1 கப் தேங்காய் பவுட்ரு இப்போ இதை கடாயில் போட்டிருக்கேன். இதை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இதை இப்போது 1 கப் பால் அப்படியே மொத்தமாக ஊற்றாமல் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கலரிட்டே வாங்க. பாருங்கள், இப்போ நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. $50 கிராம் சுகர் பவுடர் மிக்ஸ் பண்ணுறேன். அதையும் நல்லா போட்டு கலரி விட்டுருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணணும். இது மாதிரி மிக்ஸ் பண்ணால் தான் பாருங்கள் எவ்வளோ நல்லா அழகாக மிக்ஸ் ஆகி வந்திருக்கு. நீங்கள் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு பண்ணுங்கள். 5 மினிட்ஸ்க்குள்ளே அது ரெடி ஆகிடும். இதில் பாதி நான் உங்களுக்கு எடுத்து வச்சிட்டேன். இப்போ மீதி இருக்கிற பாதியில் நான் கலர் மிக்ஸ் பண்ண போகிறேன். நான் எடுத்துக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா மேங்கோ மிக்ஸ் எடுத்திருக்கேன். ஒரு 4 ட்ராப்ஸ் அதில் விட்டுருங்க. ஸ்டவ் வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கணும், ஹை ஸ்பீடில் வைக்காதீங்க. அந்த கலர் வந்து எல்லாத்துலேயும் மிக்ஸ் ஆகணும். பாருங்கள், நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ நான் எடுத்து வச்சுருந்த இந்த ஒயிட் கலர் போர்ஷனை இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டையாக பண்ணிவிடுங்க. பாருங்கள், லட்டு நல்லா அழகாக வந்திருக்கு பாருங்கள். அது மாதிரி இருக்கிற எல்லா ஒயிட் போர்ஷனையும் இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம கலர் மிக்ஸ் பண்ணியிருக்கிறத வந்து கொஞ்சம் பெரிய உருண்டையை எடுத்துக்கோங்க. நல்லா இது மாதிரி கையில் நல்லா தட்டி இந்த ஒயிட் போர்ஷனை அதுக்குள்ளே வச்சிடலாம். அதுக்குள்ளே வச்சு நல்லா அதை க்ளோஸ் பண்ணிவிடுங்க. க்ளோஸ் பண்ணிவிட்டு அதை நல்லா உருண்டையாக உருட்டிடுங்க. அதை பாருங்கள், லட்டு எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு. இதே மாதிரி மற்ற உருண்டையாக இதே மாதிரி நம்ம செஞ்சு வச்சுக்கலாம். பாருங்கள், இப்போ எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள் கோகோனட் லட்டு. இப்போ இது எப்படி இருக்குன்னு உங்களுக்கு நான் கட் பண்ணி காமிக்கிறேன். அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. இதை நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். தேங்க்யூ. எங்கள் சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.